ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம். நமக்கு ஹோட்டலில் பருப்பொடி தருவாங்க இல்லைங்களா? சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பொடி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் 2 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, தேவையான அளவு ஒரு 2 கட்டி தோல் உள்ள பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாமே ஒரு கடாயில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது தேவையான அளவு நீங்கள் உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்போட வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சூடான சாதத்தில் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ நம்ம கிளறி சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு காலையில் என்றைக்காவது நம்மளால் உடம்பு முடியல, இல்லை கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் சாதம் மட்டும் சூடாக வச்சு நம்ம நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ நம்ம கிளறி சாதம் அதுக்கு தொட்டுக்காப்பில் ஏதாவது பொரித்து கொடுத்துடலாம். ஆனால் நெய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.